இந்த யுத்தம் இப்படியே நீடித்தால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என்றைக்கு ஒரு காலம் வரும், அந்த காலத்திலே பைத்துல் முகத்தஸ் மீது யூதர்கள் மிகப்பெரிய படையெடுப்பார்கள். அநியாயம், அட்டுழியம் முஸ்லிம்களின் மீது, அதாவது மழையை போன்று, மழை எப்படி தொடர்ச்சியாக விடுகின்றதோ அதே போன்று அவர்கள் மீது யுத்தங்களும் அநியாயங்களும் அழிச்சாட்டியங்களும் தலைவிரித்து ஆடும். அந்த சமயத்தில் ஒரே ஒரு இமாம் வெளிப்படுவார். அல்லாஹ் அக்பர். இமாம் வெளிப்படுவார். யாரு? சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ், இந்த யுத்தத்தின் நடுவுல யார் வெளியில வருவாங்க, யார் இந்த யுத்தத்தை நிப்பாட்டுவாங்க, யார் அப்படி வருவாங்க என்பதாக கேட்கும் சமயத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என்னுடைய மகள் ஹஜ்ரத் ஃபாத்திமா நாயகியுடைய வம்ச வழிபாட்டில் வந்த ஒரு பையன், ஒரு மாணவன், ஒரு மிகப்பெரிய இளைஞன் கருப்பு கொடியை கையில் ஏந்திய வண்ணமாக, முகமுழுக்க நூறானியத்தாக ஒளிவட்டமாக திமஷ்கில் உருவாகி, திமஷ்கில் பிறந்து திமஷ்கில் உருவாகி பலஸ்தீனை நோக்கி, மஸ்ஜிதுல் அக்ஸாவை நோக்கி மிக வேகமாக மின்னல் வேகத்திலே வெள்ளை குதிரையிலே அமர்ந்த வண்ணமாக மஸ்ஜிதுல் அக்ஸாவை நெருங்குவான். அவன் வந்து 7 ஆண்டுகள் அவன் ஆட்சி செய்வான். அவனுடைய ஆட்சி எப்படி இருக்கும் என்று சொன்னார், ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா ஆட்சி, ஹஜ்ரத் உமர் பின் அப்துல் அசீஸ் உடைய ஆட்சி எவ்வளவு துல்லியமாக, தூய்மையாக, சிங்கமும் மானும் ஒரே தொட்டியில் தண்ணி குடித்ததோ அதே போன்று சிறப்பான ஆட்சி. அல்லாஹ்வுடைய கிருபையில அநியாயங்களை எல்லாம் அல்லாஹ்வுடைய கிருபை தவிடுபடியாக்கி நீதியையும் நேர்மையும் நிலைநாட்டுவான். அவன்தான் இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1445 ஆண்டுகளுக்கு முன்பாகவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சென்று விட்டார். ஆக பெரியன்பர்களே, இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நபி கிடையாது, நபி அல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வம்ச வழிபாட்டில், ஃபாத்திமா நாயகியுடைய வம்ச வழிபாட்டில் பிறந்த ஒரு மனிதர், ஒரு அவுலியா, இறை நேசர். அவர் சொல்றாரு, அவருடைய பேரும் என்னுடைய பேரும் ஒன்றாக இருக்கும், முஹம்மத் மஹ்தி ஒன்றாக இணையும். அவருடைய தகப்பனார் பெயர் அப்துல்லா, என்னுடைய தகப்பனார் பெயர் அப்துல்லா என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி கூறினார்கள். அவர் இந்த உலகத்துக்கு வந்துட்டார் அப்படின்னா முடிஞ்சு வச்சு मुदली साहब हमें फिर भी जीना से हिर्स करना चाहिए। महदी अलैहिस्सलाम दुनिया में आ गए तो समझो कि क़यामत आ गया। 84 அடையாளங்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. மதா ஸாத் யா ரசூலுல்லாஹ், கியாமத் எப்பொழுது வரும் யா ரசூலுல்லாஹ் என்பதாக ஹஜ்ரத் அபூ ஹுரைரா கேக்குறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு கேக்குறாங்க, அந்த கியாமத்துக்கு நீ என்ன தயாரிப்பு செய்திருக்கின்றாய் என்பதாக கேட்டார். அப்ப சொன்னாங்க, லா அத்ரி லா ஆரிஃப் வல்லாஹு பில் அலம், அல்லாஹ்வுக்கு தெரியும், எனக்கு தெரியாது. ஆனா சில அடையாளங்களை, அங்க அடையாளங்களை சொல்லிட்டு போனாங்க. 84 அடையாளங்கள். அந்த 84 அடையாளங்கள்ல முக்காவாசி அடையாளங்கள் முடிஞ்சு போச்சு. ஒண்ணுமில்ல, முட்டாள்கள் ஆட்சி செய்வார்கள், அநியாயம் செய்யக்கூடியவர்கள் ஆட்சி செய்வார்கள். கோபுரம், அதாவது குடிசையாக இருப்பதெல்லாம் கோபுரமாக ஆகிவிடும். பெண்கள் ஆண்களின் மீது ஆட்சி செய்வார்கள், பெற்றவர்களை பிள்ளைகள் ஆட்சி செய்வார்கள் என்பதாக பல அடையாளங்கள். பெண்கள் பார்ப்பதற்கு உடை அணிந்திருப்பார்கள், ஆனால் நிர்வாணமான முறையிலே இருப்பார்கள் என்பதிலே இது மாதிரி கிட்டத்தட்ட 84 அடையாள சின்னங்களை சொன்னாங்க. முக்காவாசி முடிஞ்சு போச்சு. இப்ப இருக்கிறது சொன்ன 1 2 கொஞ்சம் தான் இருக்கு. அதுல முதல் அடையாளம் மஹதி அலைஹிஸ்ஸலாம். கியாமத்து நெருங்க மஸ்ஜிதுல் அக்ஸா பைத்துல் முகத்தஸ்ல யூதர்கள் பயங்கரமான யுத்தம் செய்வார்கள் சொன்னாங்க. இப்ப போன ரம்ஜானுக்கு முன்னாடி ஆரம்பமாச்சு, கொஞ்சம் அமுதிருச்சு, இப்ப தொடர்ச்சியா ஆரம்பமாகிக்கிட்டே இருக்கு. அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் பாதுகாக்கணும். தனிப்பட்ட முறையில கூட இன்ஷா அல்லாஹ் நீங்க அவங்களுக்காக வேண்டி துஆ செய்யுங்க. அவங்களுடைய உறுதுணைக்காக வேண்டியும் ஈமானுடைய பலத்துக்காக வேண்டியும் அல்லாஹ் அவங்களுக்கு வெற்றியை கொடுக்கணும் அப்படின்னு இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பா நாம எல்லாம் துஆ செய்வோம். அப்ப பெரியன்பர்களே, அப்ப இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வெளிப்பட்டாரு. அதாவது திமஷ்கில இருந்து உருவாகி வெளிவந்து மஸ்ஜிதுல் அக்ஸா வரைக்கும் வந்துட்டார் அப்படின்னா நீங்க பெரிய பிள்ளை சந்தேகப்படவே வேண்டாம், கியாமத்து வந்துருச்சு. அப்ப இமாம் மஹதி வந்த உடனே அடுத்த செகண்ட்ல ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் முல்கே ஷாம்ல வெள்ளை மினாரால 2 மலக்குகளோட அப்படியே தண்ணீர் சொட்ட குளிச்சிட்டு வந்தா எப்படி முடிந்து தண்ணி சொட்டும் அந்த நிலைமையில அந்த மினாரால இறங்குவாரு. இறங்கி இமாம் மஹதி அலைஹிஸ்ஸலாம் அஸ்ருடைய தொழுக வச்சிட்டு இருப்பாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் வருவாங்க. அவங்க சொல்லுவாங்க, மஹதி அலைஹிஸ்ஸலாம் நீங்க நபி, நீங்க தொழுக வைங்க, நான் உங்களுக்கு பின்னாடி என்ன செய்யறேன், பின்பற்றி முக்ததியா தொழுகிறேன் அப்படின்னு. ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, நான் இங்க தொழுக வைக்க வரல, நான் இங்க தொழுக வைக்க வரல, ஈமானை பற்றி மக்களுக்கு சொல்ல வரல, யுத்தம் செய்வதற்காக வேண்டி அல்லாஹ் என்னை அனுப்பியிருக்கின்றான். அல்லாஹ் அக்பர். பைத்துல் முகத்தஸ்
கையில போயிடுச்சு அப்படின்னா அதை மீட்டி முஸ்லிமுடைய கையில கொண்டு வரதுக்கு யுத்தத்திற்காக வேண்டித்தான் என்னை அல்லாஹ் இந்த உலகத்திலே அனுப்பி வைத்திருக்கின்றான் என்பதாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க என்பதாக வரலாற்றிலே சொல்லப்பட்டிருக்கு. ஆக பெரியவர்களே, இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா எங்க பார்த்தாலும் நான் தான் மஹதி அலைஹிஸ்ஸலாம் போல்றேன். முதலி சார் பல இடங்களை பார்த்தோம் அப்படின்னா கிஷபுஜத்து போல்ற மைஜி மஹதி அலைஹிஸ்ஸலாமுக்கு தான். சென்னையில ஒரு இமாம் சார் சொல்லிட்டு தெரிஞ்சார், மௌலானா மைஜ் மஹதி அலைஹிஸ்ஸலாம் அப்படின்னு. பெரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அடையாளங்களை ஒன்று சொல்றார். மஹதி அலைஹிஸ்ஸலாம் தன்னை எப்பயுமே மஹதின்னு சொல்ல மாட்டாங்க, மக்கள் தான் அவரை மஹதின்னு கூப்பிடுவாங்க. அதை நல்லா தெரிஞ்சுக்கணும். தன்னை தானே யாரும் மஹதின்னு சொல்ல மாட்டார். பெருமானார் சொன்ன அடையாளம் அது. அவர் சொன்னது என்னைக்குமே பொய்யா. சென்னையில பாத்தீங்கன்னா ஒரு இமாம் சாப் ஆரம்பிச்சுட்டார், நான் தான் மஹதி அலைஹிஸ்ஸலாம், மைபா மஹதி அலைஹிஸ்ஸலாம் அப்படின்னு அவர் சொல்ல ஆரம்பிச்சிட்டார். அதனால பெரிய நண்பர்களே, அவர் கொண்டு போய் கீழ்பக்கத்தில் சேர்த்திட்டாங்க. எங்க கீழ்பக்கத்தில் சேர்த்திட்டாங்க. இப்ப மஹதி அலைஹிஸ்ஸலாம் அப்படிங்கிறது அவர் தவாயால சொல்ல மாட்டாரு, மக்கள் சொல்லுவாங்க இவர் தான் மஹதி அலைஹிஸ்ஸலாம். அது மாதிரி 7 ஆண்டு காலங்கள் அவர் ஆட்சி செய்வாரு இமாம் மஹதி அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ்வுடைய கிருபையில நடக்கக்கூடிய முஸ்லிம்கள் நடக்கக்கூடிய அநியாயங்கள், அட்டுழியங்கள், அனாச்சாரங்கள் தலைவிரித்து ஆடும். இதை எல்லாமே அல்லாஹ்வுடைய கிருபையில முறியடிச்சு நீதியையும் நேர்மையும் நியாயத்தையும் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்தில் நிலைநாட்டதை போன்று ஹஜ்ரத் இமாம் மஹதி அலைஹிஸ்ஸலாம் நிலைநாட்டுவார்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. இதுதான் மஹதி அலைஹிஸ்ஸலாம் பற்றி சொல்லப்பட்ட ஹதீஸ்ல வந்த உண்மையான விஷயங்கள். மற்ற விஷயங்கள் எதுவும் கிடையாது. ஆக பெரிய நண்பர்களே, வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ்வுடைய கிருபையில ஒவ்வொரு முஸ்லிமுடைய உள்ளத்திலையும் முதல்ல ஒற்றுமையை கொடுக்கணும். இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன குழந்தைங்க பலஸ்தீன்ல துடிச்சு போறாங்க. நம்ம முத்தலிசா கூட சொன்னார், அத்தனை ஜனாதா வச்சு ஒரு சின்ன குழந்தை கதறி அழுகுது. அதையெல்லாம் பார்க்கிற சக்தி கூட நமக்கு இல்ல, நம்ம பார்க்கவே முடியாது. அந்த குழந்தைங்க சொல்றாங்க, ஒவ்வொரு நாளும் எங்களுடைய குடும்பத்தை நாங்க இழந்துட்டு இருக்கிறோம். அப்படி பெத்தவங்க பிள்ளைங்க, பெத்தவங்க பிள்ளைங்களை இழக்கிறாங்க, பிள்ளைங்க பெத்தவங்க இழக்கிறாங்க, அனாதை ஆயிட்டு இருக்கிறோம், ரொம்ப இருக்கிறதுக்கு இடம் இல்லாம, சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறோம். அதனால கிட்டத்தட்ட நீங்க பாத்தீங்க அப்படின்னா முஸ்லீம் கண்ட்ரியை பார்த்தீங்கன்னா 57 56 நாடுகள் இருக்கு. இது எல்லாமே தூங்கிட்டு இருக்கிறான். ஒரு சில மக்கள் தான் இப்ப கொஞ்சம் எஞ்சி விழிச்சு. துருக்கிக்கார் அல்லாஹ்வுடைய கிருபையில எப்பயுமே முஸ்லிம்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார். ஆரம்பத்திலே அவர் தான் சப்போர்ட் பண்ணார். ஆனா சவுதி அரபு இன்னும் பல நாடுகள் இருக்கு, எல்லாமே அமைதியா இருக்கிறாங்க. அங்க நடந்து இங்க நடக்கும் உத்தரவாதம் கிடையாது. கொரோனா சைனால தான் இருக்குன்னு சொன்னோம், நாமக்கல்ல வரல வரும் நான் எதிர்பார்த்தோமா ஜி? நாமக்கல்ல கொரோனா வரும் எதிர்பார்த்தோமா? இல்ல. அங்க நடந்தது இங்க நடக்கிறதுக்கு எவ்வளவு நிமிஷம் ஆயிடும். அதனால பெரிய நண்பர்களே, நாம் அல்லாஹ்வுடைய கிருபையில நமக்குள்ள 1000 கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அதையெல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு முஸ்லிம்கள் என்னைக்குமே அல்லாஹ்வுடைய கிருபையில ஒற்றுமையாக உறுதுணையாக இருந்தால் அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு கிடைக்கும். இரண்டாவது, அல்லாஹ்வுடைய கிருபையில தனிப்பட்ட முறையிலும் சரி, பலஸ்தீன் மக்களுக்காக வேண்டி, மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய வெற்றிக்காக வேண்டி, பாதுகாப்புக்காக வேண்டி நீங்க அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யுங்க. யூதர்களை அல்லாஹ் தஆலா அதாவது அடியோட வேரோட சாட்சி விடும் என்பதற்காக வேண்டி நம்ம எல்லாம் துஆ செய்வோம். வல்ல ரஹ்மான் அனைவர்களுக்கும் இஸ்லாத்தின் பிரகாரம் வாழக்கூடிய பாக்கியத்தை தந்து அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.